ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள ஃபஸ்ட்டு யூனிட்டில் 3rd லெசன் தான் பார்க்க போகிறோம். பொம்மை. மாலா கரடி பொம்மை வாங்க ஆசைப்பட்டாள். உண்டியலில் காசு சேர்த்தால், அம்மாவுடன் கடைக்கு சென்றாள். கரடி பொம்மை வாங்கினாள். ஆனால் மாலாவின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? அதாவது மாலா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு கரடி பொம்மை வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறா. அதனால் அவள் என்ன பண்ணுறான்னா, உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா அவங்க அம்மா கூட சேர்ந்து கடைக்கு போய் அவள் ஆசைப்பட்ட கரடி பொம்மையை வாங்கிட்டா. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறமும் மாலாவோட முகத்தில் சந்தோஷமே இல்லையாம். ஏன்? நீங்கள் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பொம்மை கடை இருக்குது. அதோட பேர் மணின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கடை பேர். அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு, அம்மா பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு மாலா போகிறா. நீயே பணம் சேமித்து வாங்குவதில் மகிழ்ச்சி. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீனே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஐ, புது பொம்மை அழகாக இருக்குது. ஆமாம், எனக்கும் பிடித்திருக்கிறது. பொம்மையை கடைக்கு போய் மாலா வாங்கிட்டு ஐ, புது பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து சந்தோஷப்படுறா. அதுக்கு அவங்க அம்மாவும் ஆமாம், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த படத்தை பாருங்கள். பர்வீனுடன் விளையாடுவேன். சரி மாலா. மாலா அவங்க அம்மாட்ட சொல்கிறா, நான் போய் பர்வீன் கூட சேர்ந்து விளையாடுறேன், அதாவது அவள் ஃப்ரெண்டு கூட போய் விளையாடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மாவும் சரி மாலா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். மாலா யோசிக்கிறா. ஆனால் பர்வீனுக்கு புது பொம்மை வாங்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. என் பொம்மையை பார்த்தா அவள் என்ன நினைப்பா? அவள் கவலைப்படுவாளோ அப்படின்ட்டு. ஏன்னா அவள்கிட்ட பொம்மை இல்லை, நம்மள்கிட்ட புது பொம்மை இருக்கே அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. அடுத்த படத்தை பாருங்கள். மாலா அப்படின்னு சொல்லி பர்வீன் மாலா வீட்டுக்கு வந்திருக்கா. வா வா பர்வீன், உள்ளே வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறா. அடுத்த படத்தில் பாருங்கள். மகிழ்ச்சியாக வருகிறாயே, நீயும் புதிதாக ஏதாவது வாங்கினாயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. மாலா பர்வீன்கிட்ட கேட்குறா, நீ ரொம்ப சந்தோஷமாக வரியே, நீயும் ஏதாச்சும் புதுசாக வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு பர்வீன் சொல்கிறா, இல்லை இல்லை கொடுத்தேன். அதுக்கு பர்வீன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை மாலா, நான் புதுசாக எதுவும் வாங்கலை, கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அதாவது மற்றவங்களுக்கு நான் கொடுத்தேன் என்கிட்ட இருக்கிறத அப்படின்ட்டு சொல்கிறா. அடுத்த பக்கம் பாருங்கள். மாலா கேட்குறா, கொடுத்தது மகிழ்ச்சியா? என்ன சொல்கிற நீ? மற்றவங்களுக்கு கொடுக்கறது உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு பர்வீன் சொல்கிறா, ஆமாம் மாலா, எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி தம்பி அழுதுட்டு இருந்தான் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு மாலா கேட்குறா, அதற்கு நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு பர்வீன் சொல்கிறா, பந்து செய்து கொடுத்தேன், தம்பி சிரித்தான். அதுக்கு நான் ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு குட்டியாக ஒரு பந்து செஞ்சு கொடுத்தேன், அதனால் தம்பி அழுகை நிப்பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் மாலா சொல்கிறா, ஓ சரி வா, இதான் என்னோட புது பொம்மை, இதை வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட புது கரடி பொம்மையை வச்சு 2 பேரும் விளையாடுறாங்க. அடுத்தது பாருங்கள். செய்கை விளையாட்டு. தட்டு தட்டு பந்தை தட்டு என்று சொல்லுவேன், குதித்து கொண்டே பந்தை தட்டுவது போல் செய்வேன். இதை நீங்கள் செஞ்சு விளையாடுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி டைம். அதாவது தட்டு தட்டு பந்தை தட்டு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே நீங்கள் குதிச்சுட்டே பந்தை தட்டுவோம்ல, அதாவது பால் தட்டிகிட்டே விளையாடுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. தட்டு தட்டு பந்தை தட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாலை தட்டுற மாதிரியே ஆக்ஷன் பண்ண போகிறீங்க, இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரியே. அடுத்தது பொம்மை பொம்மை ஆடும் பொம்மை என்று சொல்லுவேன், பொம்மையை போல் ஆடுவேன். அதாவது இது என்ன ஆக்ஷன் அப்படின்னா, பொம்மை பொம்மை ஆடும் பொம்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் பொம்மை மாதிரி நின்றுட்டு ஆடணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள். செய்து பழகலாம், பின்தொடர்ந்து படிக்க. அதாவது அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒளிப்பதிவு இருக்கும், ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கேட்டு அதை தொடர்ந்து அவங்க சொல்ல நீங்களும் படிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். கதையில் பிடித்த சொற்களை எழுதுக.
இப்போது நம்ம ஒரு பொம்மை கதை பார்த்தோம்ல, கரடி பொம்மை கதை. அதில் உங்களுக்கு பிடிச்ச சொற்களை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எழுதிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள்லாம் எழுதியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள்லாம் எழுதியிருப்பாங்க, அப்படி தானே? கடைசியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் எழுதியிருக்க மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யார் வந்து எழுதியிருக்காங்களோ அவங்க பேரை எழுதிட்டு எத்தனை வார்த்தைகள் ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எழுதணும். சரியா? பாருங்கள், இப்போ பிடித்த வார்த்தைகள் நான் என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, பொம்மை, பணம், மகிழ்ச்சி, புதிதாக, உள்ளே, இல்லை, தம்பி, சிரித்தான், அழுதான், இதோ. இதே மாதிரி எனக்கு பிடிச்ச வார்த்தைகள்லாம் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள்லாம் எழுதிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். உங்களை மாதிரியே நிறையா வேர்ட்ஸ் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களோட பேரை வந்து ஃபஸ்ட்டு டேஷில் எழுதணும். அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு நேமையும் ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை, எத்தனை வார்த்தைகள் வந்து நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அதையும் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பேசலாம். பிறருக்கு நான் மகிழ்ச்சியோடு செய்தவை. இது இப்போ வந்து நீங்கள் பேசுகிற நேரம், நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள், அதாவது இப்போது வந்து பர்வீன் வந்து சொன்னால நான் வந்து என் குட்டி தம்பிக்கு பால் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு, அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு செஞ்ச மகிழ்ச்சியான செய்கைகளை வந்து சொல்லணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், படித்து விடை எழுதுக. அதாவது படித்தல் பலகையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அதை படிக்கணும், சத்தமாக வேகமாக படிக்கணும். சரி, பந்து, பொம்மை, மகிழ்ச்சி, சிரித்தான், இல்லை, மாலா, பர்வீன், தம்பி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை வேகமாக படிச்சுட்டு கீழே கொடுத்துருக்க அந்த 3 ஸ்டாரையும் நீங்கள் கலர் பண்ணணும், எவ்வளோ வேகமாக படிச்சிங்க அப்படின்ட்டு. நல்லா வேகமாக படித்தா 3 ஸ்டாருமே கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தப்பு இல்லாமல் படிக்கணும். அடுத்தது 2 எழுத்து சொற்கள். இந்த பலகையில் கொடுத்துருக்கிற 2 எழுத்து சொற்களை வந்து எடுத்து எழுத போகிறோம். சரி, மாலா. அடுத்தது 5 எழுத்து சொற்கள். கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எதுலெல்லாம் 5 எழுத்து இருக்கோ நீங்கள் எண்ணி எழுதணும். விடை வந்து சிரித்தான், மகிழ்ச்சி. அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள், இன் எழுத்தில் முடியும் சொற்கள். பலகையில் இன் அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற சொற்கள் வந்து பர்வீன், சிரித்தான். இந்த 2 வார்த்தையில் தான் இன் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அடுத்தது எனக்கு பிடித்த சொற்கள். இந்த பலகையிலேயே உங்களுக்கு பிடிச்ச சொற்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறீங்க. நான் வந்து பந்து, பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், பாட சுருக்கம், படிக்க, விடையளிக்க. இவ்வளோ நேரமும் நம்ம அந்த பாடம் பார்த்தோம்ல, பொம்மை, அந்த கதையவே குட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதை படித்து நம்ம கீழே வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். மாலா சேமித்தால், பொம்மை வாங்கினால், பர்வீன் பந்து செய்தால், தம்பிக்கு கொடுத்தால், இருவரும் மகிழ்ந்தனர், ஒன்றாக விளையாடினர். இதை ஃபஸ்ட்டு படிக்கணும் இதே மாதிரி. அப்புறமா கீழே பாருங்கள், நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பர்வீன் செய்தது டேஷ். பர்வீன் வந்து என்ன செஞ்சா? பந்து, அப்படி தானே? பந்து செஞ்சு அந்த குட்டி பையனுக்கு கொடுத்தா. அடுத்து 2வது கேள்வி வந்து, மாலா வாங்கியது டேஷ். மாலா வந்து என்ன வாங்கினா? ஒரு கரடி பொம்மை, அப்படி தானே? அப்போ அந்த டேஷில் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், சொல்வதை எழுதுக. அந்த படித்தல் பலகையில் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வந்து உங்கள் மேம் சொல்லுவாங்க. சொல்ல சொல்ல நீங்கள் வந்து கேட்டு எழுதணும். பந்து, பொம்மை, தம்பி, மகிழ்ச்சி, சிரித்தான், இல்லை, மாலா, பர்வீன், சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலகையில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டு எழுதணும். அடுத்த ரோமன் பாருங்கள், பெயர் பலகையை நிரப்புக. அதாவது இங்கே வந்து 4 விதமான கடைகள் கொடுத்துருக்காங்க. அந்த பெயர் பலகையில் வந்து எடுத்துக்காட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், குணா பொம்மை கடை, ஈரோடு. இந்த கடை பேர், இது வந்து இந்த கடைகள் என்ன இருக்குது? பொம்மை தானே இருக்குது, அதனால் அது பேர் பொம்மை கடைன்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி மீதி வந்து விடுபட்டிருக்க இடத்துல நம்ம வந்து என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். விடை வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. இந்த 2வது கொடுத்துருக்க படத்தில் பாருங்கள்,
ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் இருக்குது அப்படி தானே, இனிப்பு. அப்போது மேரி இனிப்பு கடை அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க, சென்னை. அடுத்து 3வது படம் சமீர் டேஷ் வேலூர். அந்த விடுபட்ட இடத்துல நம்ம என்ன எழுதணும்? என்ன கடை வச்சுருக்காரு அவர்? பழங்கள் இருக்குது அப்படி தானே, அப்போ பழக்கடை. அடுத்தது கடைசி படத்தில் பாருங்கள், நிலா டேஷ் மதுரை. நிலாவோட கடையில் என்ன இருக்குது பாருங்கள், பூக்கள் நிறையா வச்சுருக்காங்க. அப்போது அந்த டேஷில் பூக்கடை அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், எழுத்துக்களை இணைத்து சொற்கள் எழுதுக. அதாவது 3 எழுத்து கொடுத்துருப்பாங்க, அதில் 2 இணைச்சி நம்ம சொற்களை உருவாக்க போகிறோம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், வீடு கூடு அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததில் பாருங்கள், நம்ம எப்படி எழுதலாம்? பாய் நாய். அடுத்தது அலை வலை. அடுத்தது பாருங்கள், பூனை பானை. அடுத்தது புலி எலி. அடுத்தது குடை கடை. அடுத்தது பாருங்கள், படிக்க. இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம சத்தமாக படிக்க போகிறோம். படிக்கலாமா? கை கை பலகை, தை தை ஆந்தை, மை மை பொம்மை, பை பை குப்பை, வை வை போர்வை. அடுத்தது பாருங்க, தொடருக்கு உரிய படம் எது? பெட்டி மேல் பொம்மை. இந்த தொடருக்கு ஏற்ற படம் எது பாருங்க? ஒரு பெட்டி மேலே பொம்மை இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பிக்சரில் தான் இருக்குது. அப்போது அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அதில் தான் பெட்டிக்கு மேலே பொம்மை இருக்குது அப்படி தானே? அப்போது அதை தான் கரெக்டான ஆன்சர், அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. பாருங்கள், பூ வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். இதில் நம்ம பூ அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு அடுத்து பொம்மைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க பாருங்கள். பொம்மை வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். இப்போ அதே மாதிரி நம்ம பொம்மை அப்படின்ற சொல்லை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக வேறு சொல் எழுதிட்டு நம்ம அதை அதே மாதிரி எழுத போகிறோம். வானவில் வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். அடுத்தது பாருங்கள், மகிழ்ச்சி யாருக்கு? டிக் செய்க, காரணம் கூறுக. இங்கே கொடுத்துருக்கிறதுல யாருக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து டிக் பண்ணிவிட்டு ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காரணமும் சொல்ல போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பேர் இருக்காங்க, ஆனால் அவன் 2 மிட்டாயும் சேர்த்து ஒருத்தனே சாப்பிட்றான். அப்போது அதை நம்ம எப்படி சொல்கிறான்? எனக்கு மட்டும் மகிழ்ச்சி, அவனுக்கு மட்டும் சந்தோஷம் அப்படி தானே? ஏன்னா அவன் மட்டும்தான் சாப்பிட்றான், அவனுக்கு ஷேர் பண்ணவே இல்லை. அதனால் எனக்கு மட்டும் மகிழ்ச்சியை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வது படத்தில் அவனுக்கும் கொடுக்குறான், அப்போது இருவருக்கும் மகிழ்ச்சி, ஏன்னா பகிர்ந்து சாப்பிட்றாங்க, அதனால் இருவருக்கும் மகிழ்ச்சி. அடுத்த படம் பாருங்கள், 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஒருத்தன் மட்டும் தனியாக டிவி பார்த்துட்ருக்கான். அப்போது ஒருத்தனுக்கு மட்டும்தானே மகிழ்ச்சி, அப்போது எனக்கு மட்டும் மகிழ்ச்சியை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இருவருக்கும் மகிழ்ச்சியில் டிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா 2 பேருமே ஷேர் பண்ணி விளையாடுறாங்க அந்த பொம்மையை அப்படி தானே? அதனால் இருவருக்கும் மகிழ்ச்சியை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த படம் பாருங்கள், 2 பேரும் பால் போட்டு விளையாடுறாங்க, இருவருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா 2 பேருமே சேர்ந்து ஜாலியாக விளையாடுறாங்க அப்படி தானே? அதனால் இருவருக்கும் மகிழ்ச்சி. அடுத்தது பாருங்கள், ஒருத்தன் மட்டும் பால் விளையாண்டுட்ருக்கான், இன்னொருத்தனுக்கு கொடுக்காம. அப்போது எனக்கு மட்டும் மகிழ்ச்சி, ஏன்னா ஒருத்தன் மட்டும்தான் அதில் விளாண்டுறான், அதனால் அவனுக்கு மட்டும்தான் அது மகிழ்ச்சின்றனால ஃபஸ்ட்டு பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், சொல்லி பழகுக. நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் சரியாக ஒலிக்கிற வரைக்கும் கடகடன் வாசிக்கணும், ஓகேவா? சாலையின் ஓரம் கடை, கடையில் மொறு மொறு வடை. சாலையின் ஓரம் கடை, கரையில் மொறு மொறு வடை. சிறகை விரித்த குருவி, குருவி பார்த்த அருவி. சிறகை விரித்த குருவி, குருவி பார்த்த அருவி. இதே மாதிரி அந்த சவுண்ட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வாசிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப வாசித்து பழகி பார்க்கணும், ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கற்றல் பயணம், படிப்பு நேரம். பொம்மை பாடத்தின் கதையை சொந்த மொழிநடையில் சொல்லலாம். இப்போது நம்ம அந்த பொம்மை கதையை பார்த்தோம்ல, அந்த கரடி பொம்மை கதை,
அதை வந்து நீங்கள் வந்து இந்த கதையை சொல்ல போகிறீங்க. சரியா? உங்கள் கிளாஸ் முன்னாடி போய் ஒருத்தராக அந்த கதையை உங்களோட மொழி நடையில் நீங்கள் சொல்லணும். அடுத்தது பாருங்கள், நான் கற்றவை. இந்த லெசனில் நம்ம கற்றுக்கிட்டதை டிக் பண்ண போகிறோம். டிக் பண்ணிவிட்டு எவ்வளோ இதில் நீங்கள் கற்றுருக்கீங்க, நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 3 ஸ்டாரையுமே கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், மகிழ் பக்கம். வரைந்து வண்ணம் தீட்டலாம். அந்த படத்தில் பாருங்கள், மீன்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இங்கே இடம் கொடுத்துருக்காங்கள்ல, அதில் மீன்கள் வரைஞ்சி அதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், செய்து மகிழலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு ஒரு பேப்பரில் அழகாக ஒட்டி இதே மாதிரி வரைஞ்சி நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை உங்கள் மேம்கிட்ட சப்மிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, அந்த பென்சில் சீவும் போது மீதி வரும்ல, அதை வச்சு இவங்க வந்து இந்த மாதிரி பொம்மைகள்லாம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச உருவம் எதையாவது வரைஞ்சி அதில் வந்து இதே மாதிரி அதை ஒட்டி உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு உங்கள் மேம்கிட்ட சப்மிட் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், திரும்பி பார்க்கலாம். படங்களை பார்த்து பேசலாம். 3 படம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் பேசணும். ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், எறும்பு வந்து அதோட புற்றில் போய் உணவெல்லாம் சேகரித்து வைக்கிது. அப்படி தானே? அடுத்த படத்தில் என்ன பண்ணுது, தேனீக்கள்லாம் அதோட தேன்கூடில் போய் தேன்களை சேமித்து வைக்கிது. அப்படி தானே? அடுத்தது 3வது படத்தில் எலி வந்து அதோட பொந்தில் போய் அதுக்கு தேவையான உணவை வந்து சேகரித்து வச்சுருக்கு. இதே மாதிரி 3 படத்துலையுமே அதுக்கான உணவுகளை அந்தந்த விலங்குகள் வந்து அதை உணவை சேர்த்து வைக்கிது. அடுத்தது பாருங்கள், 2 படங்களிலும் உள்ளவற்றை டிக் செய்யுங்கள். அதாவது கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து 2 படத்துலேயும் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம டிக் பண்ணணும். ஒரு படத்தில் இருந்துச்சுனாலும் டிக் பண்ணக்கூடாது. கப்பல் பாருங்கள், 2 படத்துலேயும் இருக்கா? ஒரு படத்தில் தான் இருக்குது. அப்போது அதை டிக் பண்ணக்கூடாது. மீன் பாருங்கள், 2 படத்துலேயுமே இருக்குது. அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. பந்து பாருங்கள், 2 படத்துலேயுமே இருக்குது. அதனால் அதையும் டிக் பண்ணுறோம். ஊஞ்சல் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் மட்டும்தான் இருக்குது, 2வது படத்தில் இல்லை. அதனால் டிக் பண்ணக்கூடாது. குடை பாருங்கள், 2 படத்துலேயுமே இருக்குது. அப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது படகு. படகு பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதையும் டிக் பண்ணக்கூடாது. அடுத்தது மேகம் பாருங்கள், 2 படத்துலேயுமே இருக்குது. அதனால் டிக் பண்ணிக்கோங்க. காகம், அதுவும் 2 படத்துலேயுமே மேலே பறக்குது பாருங்கள். அப்போ காகமையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், உரிய பொருள்களுக்கு வண்ணம் தீட்டுங்கள். அதாவது எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், காய்கறி அங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தேவைப்படுறதுனால காய்கறிகளை மட்டும் கலர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி துணிக்கடைக்கு தேவையான பொருட்கள் என்னது, அதாவது துணிக்கடையில் இருக்கிற பொருட்கள் துணி. அப்படி தானே? அப்போ அந்த 3 துணியையும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், காலணி கடை. அதற்குரிய பொருள் வந்து ஷூவும் செருப்பும். அந்த 2ஐயும் கலர் பண்ணிக்கோங்க. இளநீர் கடையில் என்ன இருக்கும்? இளநீர் தான் இருக்கும். அதுதான் அதற்குரிய பொருள். அதனால் இளநீரை கலர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி. அடுத்தது சொல் உருவாக்குங்கள். அதாவது டு, கு, லா, ரா இதை பயன்படுத்தி சொல்ல உருவாக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஏற்கனவே லாவை பயன்படுத்தி அவங்க வந்து நிலா, பலா அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. நம்ம வந்து டு, கு, ரா இதை பயன்படுத்தி உருவாக்க போகிறோம். புறா, சுறா, நுங்கு, சங்கு, அடுத்தது தட்டு, சிட்டு. அடுத்த பக்கம் பாருங்கள், இந்த 2 பக்கமும் வந்து தனி அல்லது சிறப்பு கவனம் தேவைப்படுற குழந்தைகளுக்கான பக்கம். இதை வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்றா படித்து முடிக்க கலர் பண்ணணும். நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத நீங்கள் வந்து ஒன்றா படிச்சுட்டு அந்த டெடி பியரை கலர் பண்ணணும். அடுத்து கொடுத்துருக்கத படிச்சுட்டு அந்த பட்டத்தை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து கொடுத்துருக்கத படிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டாரை கலர் பண்ணுங்கள். அடுத்து கொடுத்துருக்கத படிச்சுட்டு அந்த ஐஸ்கிரீம், அடுத்து கொடுத்துருக்கத படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சாக்லேட். ஒன்றா இதே மாதிரி நீங்கள் படித்து கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கமும் அதே மாதிரி தான். கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு பாக்ஸை படிச்சிட்டிங்கன்னா அந்த காரை கலர் பண்ணிக்கலாம். அடுத்து கொடுத்துருக்க அந்த நாடகம், மாங்காயை படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த
வண்ணத்து பூச்சியை கலர் பண்ணிக்கலாம். அடுத்து கொடுத்துருக்கதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா படிக்கணும். யாழ், வாள், நாள், வாள், பாலம். அதே மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் கரெக்டாக படிக்கணும். படிச்சுட்டு அந்த ஐஸ்கிரீமை கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கதை படிச்சுட்டு அந்த கிரீடமை கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை படிச்சுட்டு அந்த பலூனை கலர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த 2 பக்கமும் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா படிச்சுட்டு அங்கே கொடுத்துருக்க படங்களை கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். நானே செய்வேன், கேட்டு விடை எழுதுக. ஒரு கதை பார்க்கலாமா? குட்டி முயல் நடந்து சென்றது. அப்பொழுது மழை பெய்தது. அங்கே மஞ்சள் வண்ண குடை ஒன்று இருந்தது. அந்த குடை தலைகீழாக விரித்தி வைக்கப்பட்டு இருந்தது. குட்டி முயல் குடையை பார்த்தது. ஐ, எனக்கு குடை கிடைத்தது என்றது. குடையை எடுத்து தலைக்கு மேல் பிடித்தது. குடையில் இருந்த மழைநீர் முயலின் மேல் கொட்டியது. அடடா, அடைமழையில் நனையாமல் இருக்க குடை பிடித்தேன், குடைமலையில் முழுவதுமாக நனைந்தேனே என்று சொல்லி சிரித்தது. அதாவது இது என்ன கதை அப்படின்னா, ஒரு குட்டி முயல் வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போது பார்த்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே வந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு குடை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அந்த குடை எப்படி இருந்துச்சு அப்படின்னா தலைகீழாக விரிச்சிருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் தலைகீழாக இருந்துச்சு. அப்போ மழை பெஞ்சதுனால அந்த குடையில் ஃபுல்லாமே தண்ணியாக இருந்திருக்கு. குட்டி முயல் வந்து அந்த குடையை பார்த்து ஐ, எனக்கு குடை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த குடையை எடுத்து அதோட தலைக்கு மேலே பிடிக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த குடையில் தண்ணி இருந்துச்சு அப்படி தானே, மழை தண்ணி, அது எல்லாமே அந்த முயல்குட்டி மேலே கொட்டிருச்சு. அந்த முயல் சொல்லிச்சு, அடடா, அடைமழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து கொடை பிடிச்சேன், ஆனால் கொடை மழையில் வந்து நான் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது. இப்போது கீழே வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குட்டி முயல் ஏன் சிரித்தது? அந்த குட்டி முயல் வந்து ஏன் சிரிச்சிச்சு? குடையில் இருந்த மழை நீரில் நனைந்ததால். அடுத்தது பாருங்கள், படித்து காட்டுக. கொடுத்துருக்கிறத சத்தமாக படிக்க போகிறீங்க. படிக்கலாமா? ஏரி, கரை, நிலா, மலை, குளம், மனம், ஓடம், கிணறு, ஈரோடு, அழகு, ஆந்தை, போர்வை, கப்பல், நாங்கள், வெள்ளம், வானவில், பூக்கடை, ஓடியது, செய்தாய், பேசலாம், உண்டியல், சேமித்தாள், விளையாட்டு, மகிழ்ந்தேன். இதே மாதிரி ஒன்று ஒன்றையும் நீங்கள் படிக்கணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள். படித்து விடையளிக்க. படத்தில் இருப்பது எது? டிக் செய்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னது இருக்கோ அதை டிக் பண்ண போகிறீங்க. படத்தில் வந்து ஒரு கப்பல் இருக்குது, ஒரு மரம் இருக்குது, ஒரு காகம் இருக்குது. அவங்க கொடுத்துருக்கதில் பாருங்கள், மான் கேட்டிருக்காங்க. மான் இல்லை, அதனால் டிக் பண்ணக்கூடாது. கப்பல் கொடுத்துருக்காங்க. கப்பல் வந்து அந்த படத்தில் இருக்கா பாருங்கள், இருக்குது. அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. காளான் வந்து இல்லை, அதனால் டிக் பண்ணக்கூடாது. அடுத்தது சொற்களை உருவாக்கி எழுதுக. இந்த 3 எழுத்தை நம்ம பயன்படுத்தி சொற்களை உருவாக்க போகிறோம். ரீ, ந, ஏ அதை வச்சு பயன்படுத்தி நம்ம உருவாக்க போகிறோம். உருவாக்கணும் அப்படின்னா ஏரி, நரி. அடுத்தது பாருங்கள், தேர்ந்தெடுத்து எழுதுக. 2 எழுத்து சொல். அதாவது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தம்பி, பலா, பூக்கள். இதில் எது 2 எழுத்து சொல்? எந்த சொல்லில் வந்து 2 எழுத்து இருக்குது பாருங்கள், பலா. இப்போ விடை பலா அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். இம் எழுத்து உள்ள சொல். இம் வந்து எந்த சொல்லில் இருக்குது பாருங்கள், தம்பி. அப்போது டேஷில் தம்பின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 4th கொஷின் பாருங்கள். சரியான விடை எழுது, டிக் செய்க. பர்வீன் பந்து செய்தால் தம்பிக்கு கொடுத்தாள். பந்து செய்தது யார்? யார் வந்து பந்து செஞ்சு தம்பிக்கு கொடுத்தா? பர்வீன். அப்படி தானே? அப்போது செகண்ட் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. பர்வீன் தான் விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.